ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பொது தமிழ்லேருந்து மிக முக்கியமான கேள்வி மற்றும் பதில்கள் பார்க்கலாம். இதில் இருக்க கேள்வி எல்லாமே மிக முக்கியமானது, தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் தான் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கான ஒரு கேள்வி, மீ என்ற ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய எதிர்பொருளை காண்க. இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முதல் கேள்வி, ஒரு கிராமத்து நதி என்னும் நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆன்சர் சிற்பி பாலசுப்ரமணியம். ஒரு கிராமத்து நதி சிற்பி பாலசுப்ரமணியம். ஒரு கிராமத்து நதி என்பது நாவல், அது பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. இரண்டாவது கேள்வி, நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை என கூறும் நூல் எது? ஆன்சர் புறநானூறு. நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை என கூறும் நூல் புறநானூறு. மூன்றாவது கேள்வி, காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? அதிக அளவில் எக்ஸாம்ல கேட்ட கேள்வி. ஆன்சர் வே ராமலிங்கனார். காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார். நான்காவது கேள்வி, முகிலினும் புகழ் படைத்த உபகாரி. இதில் உபகாரி என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் வள்ளல். உபகாரி என்பதன் பொருள் வள்ளல். ஐந்தாவது கேள்வி, கூற்று 1, பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் வாணிதாசன். கூற்று 2, இவர் தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர். சரியான பதில் கூற்று 2 மட்டும் சரி. பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி. ஆறாவது கேள்வி, துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிவிடும் வீரம் வரும் என கூறியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். ஏழாவது கேள்வி, கமகப்பிரியா என்ற சிறப்பு பெயருடன் அழைக்கப்படுபவர் யார்? ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆன்சர் கண்ணதாசன். கமகப்பிரியா என்ற சிறப்பு பெயருடன் அழைக்கப்படுபவர் கண்ணதாசன். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், துப்பாக்கி என்ற சிறப்பு பெயரும் இவருக்கு உண்டு. எட்டாவது கேள்வி, தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆன்சர் வே ராமலிங்கனார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் வே ராமலிங்கனார். ஒன்பதாவது கேள்வி, கூற்று 1, குரில் எழுத்துக்களை குறிக்க கரம் என்னும் சொற்களை பயன்படுத்துவோம். நெடில் எழுத்துக்களை குறிக்க கான் என்னும் சொற்களை பயன்படுத்துவோம். இது இலக்கணம் தொடர்பானது. சரியான பதில் கூற்று 2ம் சரி. மேலும் சில பார்க்கலாம். இது பொருத்துகளை நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ குரில் எழுத்துக்கான எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அகரம் இகரம் உகரம். நெடில் எழுத்துக்களை கான் பயன்படுத்துவோம். ஐகான் ஔகான். குரில் நெடில் எழுத்துக்கள் வரும்போது அதனை குறிப்பதற்காக காரம் பயன்படுத்துவோம். எடுத்துக்காட்டு மகாரம் ஏகாரம். ஆயுத எழுத்துக்களை குறிக்க கேனம் பயன்படுத்துவோம். எடுத்துக்காட்டு அகேனம். ரொம்ப முக்கியமானது, பொருத்துகளை கேட்பாங்க, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 10வது கேள்வி, காட்டை குறிக்கும் வேறு பெயர்களில் பொருந்தாதது எது? ஆன்சர் கொம்பு. வல்லை வியல் கான் இது எல்லாமே காட்டை குறிக்கக்கூடிய வேறு சில பெயர்கள். 11வது கேள்வி, உவமை கவிஞரின் இயற்பெயர் என்ன? உவமை கவிஞர் யார் அப்படின்னா சுரதா. அவருடைய இயற்பெயர் ராசகோபாலன். 12வது கேள்வி, நச்சவரம் என்ற சொல்லின் பொருள் என்ன? நச்சவரம் என்ற சொல்லின் பொருள் விடமுள்ள பாம்பு. 13வது கேள்வி, வன்தொடர் குற்றியலுகரத்தில் பொருந்தாதது எது? ஆன்சர் பந்து. ஸோ வன்தொடர் குற்றியலுகரத்தில் பொருந்தாதது பந்து. இதற்கான ஒரு சின்ன டெஃபினிஷன் பார்க்கலாம். வல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம், அதாவது குசுடு துபுரு, வன்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு அழைக்கப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்து வந்திருக்கு, மீதி எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு வல்லின மெய்கள் வந்திருக்கு. ஸோ அப்போது இதுதான் தவறானது. இது பார்த்தீங்கன்னா மென்தொடர் குற்றியலுகரம். பந்து அப்படின்றது மென்தொடர் குற்றியலுகரம். 14வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். சவுண்ட் டெக்ஸ்சர். இதற்கான தமிழ் சொல் ஒலிப்பின்னல். 15வது கேள்வி, கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார்? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆன்சர் ராஜமார்த்தாண்டம். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் ராஜமார்த்தாண்டம். 16வது கேள்வி, குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது என கூறியவர் யார்? ஆன்சர் கலாப்பிரியா. 17வது கேள்வி, கூற்று 1,
நம் முன்னோர்கள் எந்த பொருளை என்ன சொல்லால் வழங்கி வந்தனரோ அதனை அப்படியே நாமும் வழங்குவது வழக்கு எனப்படும். வழக்கு 3 வகைப்படும். சரியான பதில் கூற்று 1 மட்டும் சரி. இந்த டெஃபினிஷன் ரொம்பவே முக்கியம். 2ல என்ன தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கு 2 வகைப்படும். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. 18வது கேள்வி, மொழியை காக்கும் வரம்பு இல்லையேல் எம்மொழியும் அழிந்து போகும் என கூறியவர் யார்? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் முடியரசன். 19வது கேள்வி, காடும் காடு சார்ந்த நிலமும் எந்த நிலத்திற்குரியது? அடிக்கடி எக்ஸாம்ல கேட்ட கேள்வி. ஆன்சர் முல்லை. ஸோ 5 திணைக்குரிய நிலங்கள் இங்கே இருக்குது. இது பொறுத்துக்களை நமக்கு ரிப்பீட்டடாக கேட்பாங்க. வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இது பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 20வது கேள்வி, பிரித்தெழுதுக வன்கை. சரியான பதில் வன்மை கூட்டல் கை. வன்கை என்பது வன்மை கூட்டல் கை. 21வது கேள்வி, பிரித்தெழுதுக மரவடி. சரியான பதில் மரம் கூட்டல் அடி. மரவடி அப்படின்றது மரம் கூட்டல் அடி. 22வது கேள்வி, வேன்மிகு தானை வேந்தற்கு கடனே இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் புறநானூறு. வேன்மிகு தானை வேந்தற்கு கடனே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலில் 6th, 7th, 8th செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் இருக்க இந்த மாதிரியான மேற்கோள்கள் மட்டும் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பாடல் வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா மோசிகீரனார். 23வது கேள்வி, பொருள் கூறு போது. போது என்பதன் பொருள் மலர். 24வது கேள்வி, எத்திராசுலு என்ற அரங்கசாமி என்ற இயற்பெயர் பெற்றவர் யார்? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் வாணிதாசன். ஸோ வாணிதாசனுடைய ஏதோ ஒரு நூல் அல்லது பாடல் வரிகள் கொடுத்துட்டு இந்த பேர் ஆப்ஷனில் இருக்கும், இல்லைனா அரங்கசாமி இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. 25வது கேள்வி, ஆகாயத்திற்கு அடுத்த வீடு என்னும் புது கவிதைக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? ஆகாயத்திற்கு அடுத்த வீடு அப்படின்றது ஒரு புது கவிதை. இது பார்த்துக்கோங்க. இதற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் அப்படின்னா மு. மேத்தா. மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின் இது. 26வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் இறைச்சி என்பதை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆன்சர் உ. உ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி இறைச்சி என்ற பொருளை தருகிறது. 27வது கேள்வி, ஆடினாள் என்பதன் வேர் சொல் என்ன? ஆன்சர் ஆடு. ஆடினாள் என்பதன் வேர் சொல் ஆடு. 28வது கேள்வி, நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம். 29வது கேள்வி, போல செய்தல் என்ற பண்பை அடிப்படையாக கொண்டது எது? ஆன்சர் நாடகம். 30வது கேள்வி, இலக்கண குறிப்பு தருக. கடந்து. கடந்து என்பதன் இலக்கண குறிப்பு வினை எச்சம். ரிப்பீட்டட் கொஷின் இது.